ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன கேட்டிங்கன்னா ஈக்லிபிரியம் சாப்டரில் நீட் கெமிஸ்ட்ரி. அதாவது நம்ம ப்ராப்ளம் செட் 1 பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ராப்ளம் செட் 2. ஸோ இதில் ஒரு செர்டைன் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹோமோஜீனியஸ் ஈக்விலிபிரியம் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நோட் பண்ண வேண்டிய வார்த்தை கேட்டிங்கன்னா ஹோமோஜீனியஸ் ஈக்விலிபிரியம். ஹோமோஜீனியஸ் ஈக்விலிபிரியம்னா சேம் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஈக்விலிபிரியம் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் எது சேம் ஸ்டேட்டில் இருக்குன்றதை நீங்கள் பார்க்கணும். இப்போது ஆப்ஷன் ஏ, பி, சி, டி 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா கேசியஸ் ஃபேஸில் இருக்குது. ரியாக்டன் சைடு பாருங்கள், கேசியஸ் ஃபேஸ் தான். ப்ராடக்ட் சைடு பாருங்கள், கேசியஸ் ஃபேஸ் தான். ரெண்டாவது ஆப்ஷனில் பாருங்கள், ரியாக்டன் சைடில் கார்பன் பக்கத்தில் சாலிட் ஃபேஸ் இருக்குது, H2O பக்கத்தில் கேசியஸ் ஃபேஸ் இருக்குது. ப்ராடக்ட் சைடில் பாருங்கள், கார்பன் மோனாக்சைடு பக்கத்தில் கேசியஸ் ஃபேஸ் இருக்குது, ஹைட்ரஜன் பக்கத்தில் கேசியஸ் ஃபேஸ் இருக்குது. ஸோ 3 இது கேசியஸில் இருக்குது, 1 மட்டும் சாலிடில் இருக்குது. ஸோ இது வராது, எல்லாமே உங்களுக்கு சேம் ஃபேஸில் இருக்கணும். ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா CaCO3 இது சாலிட் ஃபேஸில் இருக்குது. அதே இது CaO பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபேஸ் தான், ஆனால் CO2 வந்து கேசியஸ் ஃபேஸ். ஸோ இதுவும் வராது. NH4HS சாலிட் ஃபேஸில் இருக்குது, NH3 கேஷியஸ் ஃபேஸ், H2S கேஷியஸ் ஃபேஸ். ஸோ இதுவும் வராது. அப்போ எது தான் சேமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சரி, அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஹோமோஜீனியஸ் ஈக்விலிபிரியம்னா ஆப்ஷன் பி, சி, டி என்னன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. இது எல்லாமே ஹெட்ரோஜீனியஸ் ஈக்விலிபிரியம், டிஃப்ரெண்ட் ஃபேஸில் இருக்கக்கூடியது. ஸோ ஹோமோஜீனியஸ் ஈக்விலிபிரியம் எல்லாமே சேம் ஃபேஸ், ஹெட்ரோஜீனியஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபேஸ். அவ்வளோதாங்க கான்செப்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் பிட்வீன் த ரியாக்ஷன் அண்ட் த ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் த ஜென்ரல் ரியாக்ஷன். அதாவது விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் பிட்வீன் த ரியாக்ஷன் அண்ட் ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் த ஜென்ரல் ரியாக்ஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, AA + BB gives CC + DDன்னு கொடுத்துட்டாங்க. இஸ் நாட் கரெக்ட். இதில் எந்த ரியாக்ஷனுக்கு வந்து ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து கரெக்டாக ரிலேட் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா AA + BB gives CC + DDன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் இதோடைய ரேட் கான்ஸ்டன்ட் வந்து கேசின்னு கொடுத்துக்கிட்டாங்க. ஓகே, ஒரு ரியாக்ஷனுக்கு நம்ம ஒரு ரேட் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் பார்க்கும்போது கேசின்னு தான் இருக்கணும். ஸோ இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் போடும்போது அதுக்குன்னு ஒரு தனி கான்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ அதனால் கேசி டேஷ்னு வச்சுக்கிட்டோம், which is equal to 1/kc. அப்போ ரெசிப்ரோக்கல் ஆஃப் 1/kcன்னு வந்துடும். இப்போ ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா NAA + NBB gives NCC + NDDன்னு கிடைக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பவர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐ மீன் ஒரு ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் எழுதிடலாம், KC∬ KC/n எழுதிடலாம். இப்போ ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா AA + BB gives CC + DDன்னு இருக்குது. இப்போ இதில் KC = KPங்கிறாங்க. நம்ம எப்போ KC = KPன்னு சொல்ல முடியும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் நம்ம படிச்சிருப்போம், KP = KC × RT/Δng. ஸோ இதில் ΔNGயோட வேல்யூ வந்து 0வாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இதில் வந்து A, B, C, D இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் சேம் நம்பர் வரணும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் சேம் நம்பர் வரணும். அப்படி சேம் நம்பர் வந்தால் தான் நமக்கு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது 0 கிடைக்கும். ஸோ இங்கே பவரில் 0 வந்தால் தான் நமக்கு KP = KC × RT ² 0 வரும். எனிதிங் பவர் 0 பார்க்கும்போது KP = KC × 1 கிடைக்கும். ஏன்னா மேத்தமெட்டிக்கல் டைமில் பார்க்கும்போது எனிதிங் பவர் 0 வந்து உங்களுக்கு வந்து 1 தான். ஸோ KP = KC கிடைக்கும். ஸோ அது வந்து ஈக்குவலாக இருந்தால் தானே நமக்கு அந்த மாதிரி கொண்டு வர முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது சர்டன் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஆனால் இதில் சர்டன் கண்டிஷன் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ ஸ்மால் a, ஸ்மால் b, ஸ்மால் c, ஸ்மால் d இதை பொறுத்து தான் அமையும். ஸோ அதனால் இது வந்து ஜென்ரல் கிடையாது, இது வந்து ஸ்பெசிஃபிக் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் எந்த வந்து கரெக்டாக ரிலேட் ஆகலன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் A, B, C எல்லாமே கரெக்டாக ரிலேட் ஆகிருக்கு. ஆப்ஷன் D மட்டும் தான் கரெக்டாக ரிலேட் ஆகலை. ஸோ ஆப்ஷன் D AA + BB gives CC + DD which is nothing but KC = KP
அவ்வளோதான். இப்போ இது எப்போ கரெக்டாக ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டி த ஹோல் பவர் டெல் என்ஜி அப்படின்னு நமக்கு வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தால் மட்டுமே நமக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும். மற்றபடி இப்போதைக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ராங் தான். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷனுக்கு ஆப்ஷன் வந்து ஏ, செகண்ட் கொஷனுக்கு ஆப்ஷன் வந்து டி. ஓகே, இப்போ தேர்ட் கொஷின் பாருங்கள், வேறு ஒன்றுமே இல்லை. 1 mole of NO nitrogen oxide and 1 mole of ozone O3 are taken in a 10 liter vessel. ஒரு 10 லிட்டர் வெசல் எடுத்துக்கிட்டாங்க, இதுதான் அதோடைய வால்யூம். அண்ட் ஹீட்டட், இப்போ ஹீட் பண்ணுறாங்க. அட் ஈக்குலிபிரியம் 50% ஆஃப் NO பை மாஸ் ரியாக்ட்ஸ் வித் O3ங்கிறாங்க. 50% ஆஃப் NOனா நைட்ரஜன் ஆக்சைடு வந்து 50%, அதோடைய பாதி பர்சன்டேஜ் வந்து ரியாக்ட் ஆகுது O3 கூட. அக்கார்டிங் டு த ஈக்குவேஷன் எப்படின்னா NO ப்ளஸ் O3 gives NO2 ப்ளஸ் O2, இதுபடி பெரியது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் என்னவாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் என்னவாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல ஈக்குவேஷன் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா NO gaseous phase plus O3 gaseous phase gives NO2 gaseous phase plus O2 gaseous phase. இப்படி கொடுத்துட்டாங்களா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இனிஷியலாக எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஐஸ் டேபிள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஸோ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ சொல்லி பார்க்கணும். இனிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து 1 mole தான் எடுத்துக்கிட்டாங்க. கொஷின்லேயே பாருங்கள் 1 mole. ஸோ இந்த இடத்துல 1, இதுக்கு 1 போட்டுக்கிறேன். இங்கேயும் 1 mole எடுத்துக்கிட்டாங்க, 1 போட்டுக்கிறேன். இங்கே நமக்கு ரெண்டுமே 0 தான், நமக்கு என்ன வந்திருக்குன்னு தெரியாது. ஸோ 0 0. ஸோ நம்ம ஒரு ஃபார்வர்ட் ரியாக்ஷன் கன்சிடர் பண்ணும்போது ஒரு ஈக்குலிபிரியமாக இருந்தாலும் நம்ம ஃபார்வேர்டை தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ரியாக்டன்ட் தான் நமக்கு என்னென்னு நமக்கு தெரியும், ப்ராடக்ட் என்ன வந்துருக்கு நமக்கு தெரியாது. ஸோ இது வந்து இனிஷியல். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட் ஈக்குலிபிரியம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50% ஆஃப் NO ரியாக்ட்ஸ் வித் O3ங்கிறாங்க. ஓகே, இப்போ ஈக்குலிபிரியம் நீங்கள் சொல்லி பார்க்கணும். அதுக்கு நீங்கள் ஈன்னு போட்டுக்கலாம், இ. ஓகே, அட் ஈக்குலிபிரியம் பார்க்கும்போது இ. ஓகே, 50% அப்படி தானே சொல்கிறாங்க. இப்போ 50% நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரும், 50/100 அப்படி தானே, 50/100. 50/100னா நீங்கள் வந்து 0.5 போட்டுக்கலாம். அப்போ இங்கேயும் 0.5னா இங்கேயும் உங்களுக்கு வந்து 0.5 தான். அப்போ இங்கேயும் 0.5, இங்கேயும் 0.5. இப்போ லாஸ்ட்டாக இங்கே என்ன வரும், ஈக்குலிபிரியம் தான் வந்துட்டுல. அப்போ ஈக்குலிபிரியம்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ரியாக்டன் சைடில் உங்களுக்கு என்ன கான்சன்ட்ரேஷன் இருக்கோ அதே ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் தான் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் சைட்லேயும் இருக்கும். ஸோ இங்கேயும் 0.5, இங்கேயும் 0.5. ஸோ எல்லாமே 0.5 தான். இப்போ நீங்கள் இன்னும் நோட் பண்ணணும், டேக்கன் இன் 10 லிட்டர் வெசல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன கண்டுபிடிக்கலாம் கேட்டிங்கன்னா கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். அக்கார்டிங் டு த ஈக்குவேஷன், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV = nRT வச்சு நம்ம கண்டுபிடிக்கும் போது P = N/V × RT கொண்டு வந்துடலாம். இதில் N/Vன்னு இருக்குல்ல, இதுதான் கான்சன்ட்ரேஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் Vங்கிறது வந்து வால்யூம், நமக்கு கொடுத்தாச்சு வால்யூம் 10 லிட்டர் வெசல்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன். இப்போ நீங்கள் கான்சன்ட்ரேஷன் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதுக்கு நீங்கள் சீன்னு போட்டுக்கலாம். சீன் போட்டுட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அந்த ஈக்குலிபிரியம் உங்களுக்கு வந்திருக்குல்ல அது 0.5, இதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை மொத்த வால்யூம் எவ்வளோ பாருங்கள், 10. அதே தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 0.5/10. ஸோ இங்கேயும் 0.5/10, 0.5/10, அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் நோட் பண்ண வேண்டியது, அவன் என்ன கேட்டிருக்கான், வாட் வில் பி த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் திஸ் ரியாக்ஷன். ஸோ இவன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் தான் கொடுத்துருக்கான். அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து KC கண்டுபிடிச்சிடலாம். KC = நமக்கு ஃபார்முலா என்னது, இந்த ஈக்குவேஷனுக்கு KC ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா NO2 × O2 by NOO3, அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் வேல்யூ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 0.5/10 × 0.5/10 by 0.5/10 × 0.5/10. ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிரும், உங்களுக்கு ஆன்சர் வந்து 1 வந்துடும். ஸோ இதில் ஆப்ஷன் என்ன கேட்டிங்கன்னா ஏ.
ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு ப்ராப்ளம் தாங்க. ஓகே, இப்போ தேர்ட் கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இதில் எதுவும் டவுட்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஃபோர்த் கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா when sulfur is heated, சல்ஃபர் வந்து 900 கெல்வினில் ஹீட் பண்ணுறாங்க. அப்படி ஹீட் பண்ணும்போது சல்ஃபர் எந்த ஸ்டேட்னாலும் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கலாம், ஆனால் மாலிகுலர் ஸ்டேட்டில் தான் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ S8 இருக்குது. S8 வந்து S2 கன்வெர்ட் ஆகுது. ஓகே, அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் வில் பி த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் த ரியாக்ஷன் இஃப் இனிஷியல் ப்ரெஷர் ஆஃப் 1 atm ஃபால்ஸ் பை 25% அட் ஈக்குலிபிரியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நீங்கள் தெளிவாக நோட் பண்ணணும். S8 தான் உங்களுக்கு S2 கன்வெர்ட் ஆகுது, அது ஒன்று. வாட் வில் பி த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் த ரியாக்ஷன், ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் என்னவாக இருக்கும் இந்த ரியாக்ஷனுக்கு. இன்னொன்று தெளிவாக கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் இனிஷியல் ப்ரெஷர் ஆஃப் 1 atm ஃபால்ஸ் பைன்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் தெளிவாக நோட் பண்ணணும். ஃபால்ஸ் பை 25% அட் ஈக்குலிபிரியம். ஓகே, இப்போ நம்ம நேராக சம்ஸ்குள்ளே போயிடலாம். அதே மாதிரி தான் நம்ம இந்த கொஸ்டினுக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே உங்களுக்கு ரியாக்ஷன் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, இங்கே ரியாக்ஷன் கொடுக்கல. நாம் தான் ஃப்ரேம் பண்ணி கொண்டுட்டு வரணும். புரிஞ்சுதுங்களா? நாம் தான் ரியாக்ஷன் இதுக்கு ஃப்ரேம் பண்ணி கொண்டு வரணும். இந்த கொஸ்டினுக்கு ரியாக்ஷன் நாம் தான் ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா S8 தானே S2 கன்வெர்ட் ஆகுது. S8 வந்து S2 கன்வெர்ட் ஆகுது. சரி, S8 போட்டுடுறேன். இங்கே S2. ஓகேங்களா? S8 போட்டுட்டேன், இங்கே S2. ரெண்டுமே கேஷியஸ் ஃபேஸ் தான். ஓகே, இப்போ இது பேலன்ஸ்டாக இருக்கா நீங்கள் ஃபஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இங்கே S8 இருக்குது, இங்கே S2 தான் இருக்குது. இங்கே 8 காம்பனன்ட்ஸ் இருக்குது, 8 எலமெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 8 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணணும்னா நான் முன்னாடி ஒரு 4 போட்டுக்கிறேன். ஸோ S8 gives 4S2 நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போகலாம். S8 தானே S2 கன்வெர்ட் ஆகுது. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா அதில் இனிஷியல் ப்ரெஷர் ஆஃப் 1 atm ஃபால்ஸ் பை 25% சொல்லிட்டான். ஓகே, இப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இனிஷியல், அதாவது இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷரில் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன கேட்டிங்கன்னா KC கிடையாது, KP தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். கான்சன்ட்ரேஷன் நம்ம கண்டுபிடிக்கக்கூடாது, ஒன்லி பார்ஷியல் ப்ரெஷர் தான். ஓகே, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது, 1 atm தானே. ஸோ இந்த இடத்துல 1 போட்டுக்கிறேன். 1 நான் தான் அப்போவே சொன்னேன், நமக்கு வந்து ரியாக்டண்ட்டில் மட்டும்தான் நமக்கு வந்து என்ன வேல்யூ நமக்கு தெரியும், ப்ராடக்ட்டில் நமக்கு என்ன வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ இந்த இடத்துல நான் 0 போட்டுக்கிறேன். இது ஒரு ப்ராசஸ். ஸோ இனிஷியல் தான் 1 எடுத்துக்கலாம், ப்ராடக்ட் 0 போட்டுக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருக்க கண்டிஷன் படி பார்க்குறேன். வாட் வில் பி த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் த ரியாக்ஷன் இஃப் இனிஷியல் ப்ரெஷர் ஆஃப் 1 atm ஃபால்ஸ் பை 25% அட் ஈக்குலிபிரியம். ஸோ அட் ஈக்குலிபிரியம் கொடுத்துட்டாங்க, அதனால நான் ஈக்குலிபிரியம் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போது இனிஷியல் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1 தான் இருக்குது கொஸ்டின் படி. ஆனால் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டாங்களா, ஸோ அதனால் ஒரு மைனஸ் போட்டுக்கிறேன். எவ்வளவு? 25% ஃபால்ஸ் ஆகுது. அப்படின்னு பார்க்கும்போது 25% அப்படின்னா நம்ம என்ன போட்டுக்கலாம்னா 25/100 இட்ஸ் நத்திங் பட் 0.25 போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் 0.25 நான் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே உங்களுக்கு 0.25 இதில் ஃபால்ஸ் ஆகுதுன்னா இங்கே எனக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 4 இருக்குது. அப்போ அட் ஈக்குலிபிரியம் பார்க்கும்போது இங்கேயும் 0.25னா இங்கேயும் 0.25 தான் வரும். ஆனால் எனக்கு இங்கே ஃபால் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு இந்த இனிஷியல் ப்ரெஷரில் மட்டும்தான் எனக்கு இந்த இடத்துல 1 atm ஃபால்ஸ்னு வருது. ஏன்னா அவன் S8க்கு தான் அப்படி சொல்லியிருக்கான வழியை 4S2 S2 அப்படி சொல்லலை. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல 4 × 0.25 வந்துடும். அவ்வளோதான். இப்போ இதுக்கான வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 1 - 0.25 0.75, 4 × 0.25 என்ன கேட்டிங்கன்னா 1. அவ்வளோதான். இதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் KP தானே கண்டுபிடிக்கணும். KPக்கும் KCக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஈக்குவேஷன் தான் நீங்கள் KP கண்டுபிடிக்க போகிறீங்க. KP = S2 PS2 இந்த இடத்துல PS2 power 4 by PS8 இட்ஸ் நத்திங் பட் PS2க்கு வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்கள், 1 வந்திருக்கு. 1 power 4 by PS8 எவ்வளோ வருது பாருங்கள், 0.75.
0.75. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1/0.75 தான். இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த 0.75 திரும்ப நீங்கள் மாற்றி எழுதும்போது 1/75/100ன்னு போடலாம். திரும்ப அந்த 100 உங்களுக்கு மேலே போகும். திரும்ப நீங்கள் டிவைட் பண்ணி கொண்டு வரும்போது 100/75 கொண்டு வரலாம். 100/75 கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ, அதாவது நீங்கள் வந்து போட்டிங்கன்னா நீங்கள் இது 2 டிவைட் பண்ணி பாருங்கள், 2 கேன்சல் ஆகும். பார்த்தீங்கன்னா 4/3 நமக்கு கிடைக்கும். 4/3 இருக்கான வேல்யூ வேறு ஒன்றுமே இல்லை. இந்த 4 ஆப்ஷன்ஸ்லேயும் பாருங்கள் எதுக்கு செட் ஆகும் கேட்டிங்கன்னா 1.something வரும். இதில் ஆப்ஷனில் பாருங்கள் 0.75 இருக்குது, 2.55 இருக்குது, 25 இருக்குது, 1.33 இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுதான் வரும். இன்னொன்று, நீங்கள் 1 minute அங்கே எக்ஸாமினேஷனில் நீங்கள் 1 minute சால்வ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். நீங்கள் எல்லா ஆப்ஷன்ஸுமே நீங்கள் போட்டு பார்க்க வேண்டாம். நியரஸ்ட்டாக என்ன வேல்யூ இருக்குதோ அதை மட்டும் தான் நீங்கள் போட்டு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே 4/3 வந்துச்சு இல்லை, இப்போ நம்ம எல்லா வேலையும் கொண்டு வரும்போது இந்த இடத்துல 3/4 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு 3/4 வந்துச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 0.75 சூஸ் பண்ணிடலாம். ஏன்னா அதான் நியரஸ்ட்டு, அதான் எக்ஸாக்ட்டும் கூட. 2.55 வருதுன்னா இந்த இடத்துல சம்திங் இப்போ 6/2 வருதுன்னா, இல்லை 6/2 அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க, 3 வந்துடும். அப்போ இங்கே 3 கொடுக்கலன்னா பிரச்சனை இல்லை, 2.55 கொடுத்துருக்கலாம். which is approximately equal to 3 தான். 2.55 approximately equal to 3 தான். ஸோ அப்படியும் போடலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல 4/3 இந்த இடத்துல நமக்கு வந்து 1.33 கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5 moles ஆஃப் PCl5, அதாவது phosphorus pentachloride, 5 moles ஆஃப் PCl5 ஆர் heated in a closed vessel of 5 liter capacity. வால்யூம் கொடுத்துட்டாங்க. ஓகே, at equilibrium 40% of PCl5 is found to be dissociated. 40% தான் டிசோசியேட் ஆகுது ஈக்குலிபிரியமில். அதே நீங்கள் நோட் பண்ணணும். இப்போ கேசியோட வேல்யூ தான் அவன் டேரெக்டாகவே கேட்டிருக்கிறான். ஓகே, இப்போ இதில் நீங்கள் ரியாக்ஷன் அவன் கொடுக்கல. நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், PCl5 ஒன்று இருக்குது. நீங்கள் PCl5 ஈக்குலிபிரியம் சாப்டரில் எடுத்தாலே உங்களுக்கு வந்து டிசோசியேஷன் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே டிசோசியேட்டன்ற வார்த்தை வேறு கொடுத்துட்டான். ஸோ அந்த இடத்துல நீங்கள் PCl5 என்ன போடணும் அப்படின்னா, PCl5 in gaseous phase is dissociated into PCl3 plus Cl2. அவ்வளோதான். இப்போ டிசோசியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் சொல்லி பார்க்கணும். இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு 5 moles தான் இருக்குது. அது போக உங்களுக்கு வந்து 5 liter கெப்பாசிட்டி அவனே சொல்லிட்டான். ஸோ இந்த இடத்துல நான் இனிஷியல் மோல், ஐ ஸ்டேபிள் போடுறேன், ICE இந்த இடத்துல I போடுறேன். இனிஷியல் மோல் 5 தான் இருக்குது. அப்போ 5, அது மட்டும் இல்லாமல் 5 liter கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டான். ஸோ by 5 which is equal to 1 வந்துடுது. அவ்வளோதாங்க. இங்கே நமக்கு என்னன்னே தெரியாது. ஸோ 0 போட்டுக்கிறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அவன் நேராக என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான்னா ஈக்குலிபிரியம் கண்டிஷன் கொடுத்துருக்கான். ஈக்குலிபிரியம் நேராக போயிடலாம். ஈக்குலிபிரியம் அட் ஈக்குலிபிரியம் 40% ஆஃப் PCl இஸ் ஃபவுண்ட் டு பி டிசோசியேட்டட்னு சொல்லிட்டாங்க. 40% ஆஃப் PCl5 தான் டிசோசியேட் ஆகுது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 40%ன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல 40/100, 40/100 நமக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, 0.4 தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல 1 - 0.4, ஏன்னா ஆல்ரெடி நமக்கு 1 வந்துருச்சு. 1 - 0.4. இப்போ இங்கே 0.4னால் நமக்கு இங்கேயும் 0.4 தான் வரும், இங்கேயும் நமக்கு 0.4 தான் வரும். ஸோ இப்போ கேசிக்கான வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கேசிக்கான வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் நம்ம எழுதிக்கலாம், PCl3 Cl2 by PCl5. அவ்வளோதாங்க. இப்போ இந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 0.4 into 0.4 by 1 - 0.4னா நமக்கு என்ன வரும் கேட்டிங்கன்னா 1 - 0.4 நத்திங் பட் 0.6. அவ்வளோதான். இது நீங்கள் ஈஸியாக போடணும் அப்படின்னா 0.4 0.4 மல்டிப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 0. அதாவது ஒரு உதாரணத்துக்கு இங்கே போடுறேன், 0.4 0.4 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 0.16 கிடைக்கும். பை 0.6 இருக்குது. இது ரெண்டுத்தையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 16/6ன்னு வந்துடும். 16/6 நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 8/3 கிடைக்கும். 8/3க்கான வேல்யூ இங்கே எங்கே இருக்குது அப்ராக்சிமேட்டாக பாருங்கள்.
கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 8/3 வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து வராது. ஸோ 0.2 கிடையாது, 2.5 வராது, 0.133 வராது. நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 0.266 தான் கிடைக்கும். ஏன்னா 8/3ங்கும்போது கண்டிப்பாக 3 to 6 கிடைக்கும். ஒரு பாயிண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 0.266 தான் கிடைக்கும். அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து 5th கொஸ்டினான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அதாவது ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்டில் நீங்கள் வந்து ஆன்சரை டிக் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து 1 மினிட்ல ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். ஓகே, 6th கொஸ்டின் பாருங்கள். ஃபார் எ ரியாக்ஷன் 2SO2 + O2 gives 2SO3 நமக்கு கிடைக்குது. 2SO2 + O2 gives 2SO3. இதில் 1.5 moles of SO2 and 1 mole of O2 are taken in 2 liter வெசல்னு சொல்லிட்டாங்க. இது வந்து 2 liter வெசலில் எடுத்துக்கிட்டாங்க. 1.5 mole of SO2 and 1 mole of O2 is taken in 2 liter vessel. At equilibrium, ஒரு ஈக்குலிபிரியம் பார்க்கும்போது இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் SO3 வந்து கான்சன்ட்ரேஷன் 0.35 நமக்கு தெரிய வருது. எப்படி ட்விஸ்ட் பார்த்தீங்களா? அதாவது ப்ராடக்ட்டில் உள்ளதில் இப்போ ஈக்குலிபிரியம் வேல்யூ கொடுத்தாச்சு. அதாவது எவ்வளோ வேல்யூ 0.35 கொடுத்தாச்சு SO3க்கு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா KC வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. 5.1 லிட்டர் மோல் இன்வர்ஸ், 1.4 லிட்டர் மோல் இன்வர்ஸ், 0.6 லிட்டர் மோல் இன்வர்ஸ், 2.95 லிட்டர் மோல் இன்வர்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ இதில் பார்க்கும்போது நம்ம ரியாக்ஷன் ஃபஸ்ட் எழுதிக்கணும். 2SO2 + O2 gives 2SO3 நமக்கு கிடைக்குது. ஓகே, இப்போ இனிஷியல் வேல்யூ நம்ம பார்க்கும்போது இனிஷியல் வேல்யூ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.5 மோல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. O2க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு என்னன்னே தெரியாது, 0. இது ஒரு பாயிண்ட் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னென்னா டேக்கன் இன் எ 2 liter வெசல் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 2 liter வெசல்னு பார்க்கும்போது நமக்கு என்னென்னா /2 வரும். ஏன்னா நம்ம முதலே சொல்லியாச்சு, ஒரு பை வால்யூம் தான் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ /2 இங்கே நம்ம பார்க்கும்போது 0/2 எப்படினாலும் உங்களுக்கு வந்து 0 தான் உங்களுக்கு வரும். ஸோ I ஸ்டேபிள் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியம் கொடுத்துருக்காங்க. ஈக்குலிபிரியம் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் SO3 இஸ் ஃபவுண்ட் டு பி 0.35 கொடுத்தாங்க. ஸோ ஈக்குலிபிரியம் பார்க்கும்போது இந்த இடத்துல 0.35 இங்கே நான் போட்டுக்கிறேன். ஏன்னா இதுக்கான வேல்யூ தான் 0.35 நமக்கு தெரிய வரும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த வேல்யூ இதை மைனஸ் பண்ணி தான் இங்கே வந்திருக்கும். எப்படினாலும் நம்ம ஒரு வேல்யூ நம்ம போடும்போது ரியாக்டன்ட்லேருந்து போக தான் உங்களுக்கு ப்ராடக்ட், ரியாக்டன்ட் என்னவோ அதுலேருந்து கழிஞ்சு தான் உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். அப்போது இந்த இடத்துல 1/2 மைனஸ் 0.35, 1.5/2 மைனஸ் 0.35. இப்போ நமக்கு கேல்குலேஷன் ஈஸியாக மாற்றுறதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா இந்த 1/2வை 0.5 எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன் 1/2 மைனஸ் 0.35 போட்டுக்கிறேன். அதுக்கு கீழே என்ன போட்டுக்கிறேன்னா 0.5 மைனஸ் 0.35 போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.5/2 பார்க்கும்போது 15/2 நமக்கு என்ன தெரிய வரும், 7.5 தெரிய வரும். இப்போ 1.5/2 பார்க்கும்போது நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 0.75 வரும். ஸோ இங்கேயும் பார்க்கும்போது 0.75 மைனஸ் 0.35 நமக்கு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0.4 வரும். இதுலேயும் நமக்கு பார்த்தீங்கன்னா 0.5 மைனஸ் 0.35 பார்க்கும்போது 2த்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணுறீங்க, 0.15 கிடைக்கும். இங்கே நமக்கு 0.35 தான் இருக்குது. இந்த வேல்யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எப்படி கேல்குலேட் பண்ணுறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கேசிக்கான வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்பிரஷன் போட்டு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல SO3 ஸ்கொயர் by SO2 ஸ்கொயர் இன்ட்டு O2. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 0.35 the whole square. இப்போ 0.35 இன்ட்டு 0.35 போட்டுக்கலாம். பை SO2 ஸ்கொயர்னு பார்க்கும்போது இந்த இடத்துல SO2க்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 0.4 இன்ட்டு 0.4ன்னு போட்டுக்கலாம் இன்ட்டு 0.15. சரிங்க, இது இவ்வளோ பெருசாக இருக்குது, இது எப்படி நம்ம 1 மினிட்ல சால்வ் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு மனசுக்குள்ளே வரும். இது ரொம்பவே ஈஸி தான். அதாவது ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ரிக்கி மெத்தட் தான், போட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும்.
நியரஸ்ட் வேல்யூ தான் உங்களை நான் பார்க்க சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று 5.1, இன்னொன்று 1.4, இன்னொன்று 0.6, இன்னொன்று 2.95 கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணி நியரஸ்ட் வேல்யூ தான் நீங்கள் போட போகிறீங்க. அக்யூரேட்டாக போடல, அப்ராக்சிமேட்டாக தான் நீங்கள் போட போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 0.4 இருக்குது. இந்த 0.4 0.35 இருக்குல்ல. ஸோ நம்ம 0.35 0.4 நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்ராக்சிமேட்டாக கன்சிடர் பண்ணோம்னா இதுவும் கேன்சல் ஆகிடுமா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 1/0.15 தானே, 1/0.15 தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1/0.15. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 0.15 நம்ம 15/100 நம்ம போட்டுக்கலாம். இந்த 100 மேலே போட்டுச்சுன்னா 100/15 வரும். 100/15 நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 6 பாயிண்ட் சம்திங் நமக்கு வரும். 6 பாயிண்ட் சம்திங் ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும் இந்த இடத்துல. ஆப்ஷன் பி ஆப்ஷன் டி நம்ம நீக்கிடலாம், ஏன்னா 6க்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ ஆப்ஷன் பி ஆப்ஷன் டி நீக்கிடுச்சு. இப்போ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் சியை மட்டும் பார்க்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 0.6 இருக்குது, 5.1 இருக்குது. ஸோ 0.6 பார்த்தீங்கன்னா 0வோட பாயிண்ட் 1 விட கம்மியாக தான் இருக்குது. நாம தான் இங்கே 1 நெக்லெக்ட் பண்ணிட்டோமே, அப்போ எப்படி 1 விட கம்மியான வேல்யூ வரும்? ஸோ அதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சியும் கிடையாது. ஸோ 6 பாயிண்ட் சம்திங்கும் போது நீங்கள் நியரஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இருக்கிறது 5 தான். ஸோ ஆப்ஷன் ஏ. இதை நீங்கள் ரொம்ப தெளிவாக நீங்கள் கேல்குலேட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 5.1 நமக்கு கிடைக்கும். ஆனால் எக்ஸாமினேஷனில் நம்ம கேல்குலேட்டரும் தரமாட்டாங்க, லாக் புக்கும் தரமாட்டாங்க. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது கேட்டிங்கன்னா இதுதான் ரொம்பவே ஈஸியான ஒரு ட்ரிக்காக இருக்கும். ஓகேங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டின். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸியான கொஸ்டின் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா 18.4 grams of N2O4 is taken in a 1 liter closed vessel சொல்லிட்டாங்க. 18.4 gram அதாவது in terms of massல கொடுத்துட்டாங்க. of N2O4 is taken in a 1 liter closed vessel. வால்யூம் கொடுத்துட்டாங்க. and heated till the equilibrium is reached. equilibrium reach ஆகிற வரை ஹீட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன, அதாவது இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா நமக்கு வந்து ஈக்குவேஷனும் கொடுத்துட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா N2O4 gives 2NO2 நமக்கு கிடைக்குது. அப்போது ரெண்டுமே கேஷியஸ் ஃபேஸில் தான் இருக்குது. அட் ஈக்குலிபிரியம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபவுண்ட் தட் 50% ஆஃப் N2O4 இஸ் டிசோஷியேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா N2O4 தானே கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். N2O4 டிசோசியேட்டட் into 2NO2 நமக்கு கிடைக்குது. 2NO2 நமக்கு கிடைக்குது. ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா இனிஷியல் நமக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 18.4 கிராம் நமக்கு இருக்குது. 18.4 கிராம் நமக்கு இருக்குது. 18.4 கிராம். ஓகே. இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 0 தான் இருக்கும். இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னா 0 தான் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் நீங்கள் பார்க்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். given mass by molecular mass தான் நமக்கு நம்பர் ஆஃப் மோல். அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல given mass வந்து 18.4, மாலிகுலர் மாஸ் வந்து N2க்கு வந்து Nக்கு வந்து 14, N2க்கு வந்து 28ன்னு வரும். ஓகே. ஆக்சிஜனுக்கு வந்து 16. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா 64ன்னு வரும். 64 + ஒரு 28 எவ்வளோ வந்து இருக்குன்னா 92ன்னு வரும். 92ன்னு வந்துடும். ஸோ 18.4/92 பார்க்கும்போது இடத்துல நமக்கு என்ன வரும் கேட்டிங்கன்னா 0.2 நமக்கு கிடைக்கும். 0.2 நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து 0.2 கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அட் ஈக்குலிபிரியம் நீங்கள் பார்க்கணும். அட் ஈக்குலிபிரியம் உங்களுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. ஈக்குலிபிரியம் பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் N2O4 டிசோசியேட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு இங்கே இருக்கிறது எவ்வளவு? 0.2 தானே. 0.2 தான் நமக்கு இருக்குது. அப்போ இதில் தான் நமக்கு வந்து 50% டிசோசியேட் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா 0.2 நான் போட்டுக்கிறேன். இதில் தானே பாதி பர்சன்டேஜ் டிசோசியேட் ஆகுது. அப்போ 0.2 into 50% நான் போட்டேன் அப்படின்னா 0.2 into 50% 50/100ன்னு போட்டுக்கலாம். அப்படி பார்க்கும்போது 0.2 இந்த into 1/2ன்னு போட்டுக்கலாம். இப்போ மைனஸ் என்ன ஆகுதுன்னா எனக்கு ஆன்சர் வந்து 0.1 தான் நமக்கு கிடைக்குது. இப்போ 0.2 - 0.1 நான் போட்டுக்கிறேன்.
நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 0.1 நமக்கு கிடைக்குது. இப்போ இங்கே பார்க்கும்போது 0.1, இங்கே நமக்கு என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா 2 இன்ட்டு 0.1 0.2 கிடைக்குது. ஸோ வேல்யூ பார்க்கும்போது இந்த இடத்துல நீங்கள் கேசி தான் கண்டுபிடிக்கணும். 2 வேல்யூ நமக்கு கிடச்சிச்சு. NO2 இந்த ஈக்குவேஷனுக்கு NO2 தி ஹோல் ஸ்கொயர், ஏன்னா இந்த ஈக்குவேஷன் அதான் நீங்கள் போகணும். NO2 தி ஹோல் ஸ்கொயர் பை N2O4 நமக்கு கிடைக்கும். N2O4 நமக்கு கிடைக்கும். ஸோ NO2 தி ஹோல் ஸ்கொயர் பார்க்கும்போது 0.2 தி ஹோல் ஸ்கொயர் பை 0.1. ஸோ 0.2 இன்ட்டு 0.2 பை 0.1. ஒரு இதை கேன்சல் பண்ணுங்கள், 2ன்னு வரும். 2 இன்ட்டு 0.2 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 0.4ன்னு வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் கொடுக்கல, பட் இதுக்கான ஆன்சர் வந்து என்ன கேட்டிங்கன்னா 0.4. KC ஈக்குவல் டு 0.4. KC ஈக்குவல் டு 0.4. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோ இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இதில் எதுவும் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்த 7 ப்ராப்ளமே ரொம்பவே இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் தான். இதே மாதிரி நான் இதுக்கு முந்தின ஒரு ப்ராப்ளம் செட் போட்டிருப்பேன். ஒரு 5 ப்ராப்ளம்ஸாக எத்தனை ப்ராப்ளம்ஸ், ஒரு 7 ப்ராப்ளம்ஸ். இதே மாதிரி ஒரு 7 ப்ராப்ளம்ஸ் போட்டிருப்பேன். இதுலேயும் அதே மாதிரி 7 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக உங்கள் டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய டவுட் தீர்க்கப்படும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.